வெல்கம் டு இண்டஸ்ட்ரி தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம குட் பேட் அக்லி படத்தோட டீசர் பார்த்தீங்கன்னா இப்போ 32 மில்லியன் வியூஸ் போய் சோஷியல் மீடியாவில் ஒரு சரியான ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட அந்த டீசர் தேட்டர் ரெஸ்பான்ஸ் அது பார்த்தீங்கன்னா இப்போ மைத்ரி மூவி மேக்கர்ஸே அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஒரு தேட்டர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு படத்துக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பார்த்தீங்கன்னா யூடியூப்ஸில் நிறைய வீடியோலாம் பார்த்தோம். வெறித்தனமாக இருந்துச்சு கைஸ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு படத்துக்குமே இந்தளவுக்கு ஒரு ஹைப் வந்து டீசருக்கே கிடச்சதில்ல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா டீசரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அது அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி தேட்டர்ஸில் புக்கிங்லாம் ஓப்பன் பண்ணி அதை வந்து வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு எந்த அளவுக்கு ஒரு எப்படி ஓப்பனிங் நம்ம கேக் இருக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டீசர் ரிலீஸ்க்கு வெறித்தனமான ஒரு சம்பவம் பண்ணியிருந்தாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ஃபஸ்ட் சிங்கிளுக்காக தான் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் சிங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டைம்ஸ் ஆல்மா டோல்மா அளவுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அடி நம்பராக இருக்க போது. ஏன்னா ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா டீசர்லேயே பார்த்தோம். அப்போ அந்த சாங்கில் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு நினச்சி பார்க்கும்போது செம்மையாக கூஸ் பம்ப்ஸ் கிளம்புது. பயங்கரமான ஒரு ரிப்பீட்டட் மோடில் ஒரு சாங் வரும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலில் செலிப்ரேட் பண்ண போகிறோம் நம்ம எல்லாருமே. ஸோ இந்த சாங்கை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்ச் 10 ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளானிங் இருக்குது. ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக்கர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு வேறு லெவலான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் ஒரு அடி நம்பர் மட்டும் கிடையாது, 3 அடி நம்பர் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு சிம்ரன் வராங்க கேமியோ ரோலா அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நிறைய கேமியோஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். பயங்கர சஸ்பென்ஸாக வந்து மெயின்டைன் பண்ணுறாரு நம்ம பாதிக்கிற வச்சிருந்தேன். ஏன்னா படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்றது இன்னைக்கு வரையுமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. டீசர் வந்து கூட பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஏகே ப்ளே பண்ணுறாங்க, ஒரு ஏகேக்கு அத்தனை ரோலா இல்லை வந்து அத்தனை ஏகே ப்ளே பண்ணுறாங்களா அப்படின்றது எந்த ஒரு விஷயமே வெளியே தெரியாத பயங்கர சீக்கிரட்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜிவி பிரகாஷ்குமார் அவர்களோட ஒவ்வொரு சாங்கும் பார்த்தீங்கன்னா தரமாக பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு இன்டர்வியூ சொல்லியிருந்தாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் சிங்கிளை பொறுத்தளவுக்கு ஒரு பிளாஸ்டான ஒரு ஃபஸ்ட் சிங்கிளாக இறக்க போகிறாங்க. ஸோ மார்ச் 10 அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸ் கிடச்சிருக்குது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்டர்வியூ பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.